Sri Muthukumaran Institute of Technology, Magadi, Chennai. BE, BTech, MBA, MCA, ME and PhD. Counseling code 1218. ஒரு வள்ளினம் படம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஸ்கிரிப்டாகவும் எக்ஸிக்யூஷனாகவும் ஒரு 3 படத்தோட உழைப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா எம்எஸ் பாஸ்கர் சீக்வன்ஸில் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா கேரக்டர்ஸும் எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் எப்படி தள்ளப்படுறாங்க அப்படின்றது அந்த சின்ன சின்ன எமோஷனல் பார்ட்ஸ்லாம் இன்னும் த்ரூ டைலாக்ஸ் த்ரூ இதில் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதாச்சு. நம்ம படத்தில் நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸராக வராங்க, எப்படி நம்ம த்ரில்லர் ஜானர் எடுக்கிறனாலே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப எந்த ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் ஒரு ஹீரோயின் கதைக்குள்ளே கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். கதைக்குள்ளே அவங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு அடிஷ்னல் கேரக்டராக இருக்கக்கூடாது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஆதகம், ஒரு அசோசியேட் டைரக்டரோட ஆதகம், இது எல்லாமே சேர்ந்துற ஒரு விஷயம்தான். இதுதான் நான் அப்படி நான் பார்க்குறேன். தவிர தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் குத்தி காட்டணும், தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியோ விரோதமோ அப்படின்றது ஒரு விஷயம். சினிமாவில் சம்பாதிக்கிற விஷயத்த சினிமாலேயே போகிறது கமர்ஷியல் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படிதான் ஐரம் 2 எடுத்தனா சங்கர் சார் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த டாக்ஸ் போயிருக்குங்களா ரீசெண்டாக? இல்லை, கண்டிப்பாக டெஃபினட்டாக ஸ்கிரிப்ட் அதுக்கான ஒர்க்கு நான் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு கரெக்டான டைமில் தான் ஐரம் 2 லான்ச் பண்ணேன். சினிமா விகடன் நேயர்கள் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய சிறப்பு விருந்தினர் இயக்குனர் அறிவழகன் வெங்கடாச்சலம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அறிவழகன் அப்படின்னாலே தனியாக அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அதுக்கு ஸோ எவ்வளோ மெனக்கிடுறீங்க ஒரு ஸ்கிரிப்டுக்கு? மேலே ஒரு கேப் இருக்கு. இல்லை, என்னோட கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் டிபெண்ட் பண்ணுறது, ஒரு ஷூட்டிங் டிபெண்ட் பண்ணுறது, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டைம் ஃபேக்டர் அப்படின்றது ஒன்று எடுத்துக்குது நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வள்ளினம் படம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஸ்கிரிப்டாகவும் எக்ஸிக்யூஷனாகவும் ஒரு 3 படத்தோட உழைப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஒரு சாங், இந்த படத்தில் ஒரு 10 சாங் 5 சாங் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு கோரியோகிராஃபர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்மளோட பேர்டன் கொஞ்சம் குறையும். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது நம்ம படத்தில் ஒரு 6 ஃபைட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளோட இன்புட் எல்லாம் தாண்டி ஒரு ஸ்டன் கோரியோகிராஃபருக்குள்ளே வரும்போது நம்ம பாதி பேர்டன் ஒன்று குறையும் ஒரு பாயிண்டில். ஆனால் ஒரு கேமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், யாரோட இதுவும் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு பண்ணணும்னு இருக்குல்ல. அதாவது ஒரு கோச்சை நம்ம ரெஃபர் பண்ணி உள்ளே கூட்டு வந்தால் கூட அவங்க சினிமாவுக்கு புதுசு. ஸோ நம்மளோட இந்த சினிமேட்டிக் அந்த லாங்குவேஜும் அவங்களோட கோச்சிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு அதுபடி ஒரு கம்போஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் அதுக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி அந்த பேஸ்கெட் பாலில் வெறும் கேமாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் ஸ்கிரிப்டாக பண்ணி ஓவரால் அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. 5 years ஆச்சு இல்லைங்களா உங்களோட ஈரம்க்கு அப்புறம் அந்த வள்ளினம்? இல்லை, அது டைம் கேப்னா அந்த ஸ்கிரிப்டுக்கான விஷயங்கள் முடிச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கரெக்டாக கிடைக்கணும், ஆர்டிஸ்ட் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு அதுலேயே ஒவ்வொரு டயட்டோட இது போயிடுது. சில பேர்த்துக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் ஓவர்லேப்பில் வந்துடும். ஒரு படம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு படம் வந்தது. அது நாட் பிகாஸ் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இப்போ நயன்தாரா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி முடிச்ச ஸ்கிரிப்ட் அது இன்னும் டேக் ஆஃப் ஆகாமல் இருக்குது ஏதோ ஒரு பாயிண்டில். அது வேறு ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு ஒரு நார்த் சைட்லேருந்து பண்ணலாம், இல்லை வேறு ரொம்ப ஃபெமிலியான ஒரு ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு இமேஜ், அதாவது உமன் சென்ட்ரிக்காக போகும்போது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் இமேஜ் உள்ள ஒரு ஹீரோயின் வச்சு பண்ணால் தான் அது அதில் கதை டேக் ஆஃப் ஆகும். அதுக்கான எடுத்துக்கிட்ட டைம், அப்புறமேல இன்னொரு ஹாரர் சப்ஜெக்ட்டு, இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் நாங்கள் நான் மட்டும் இல்லை, சில டைரக்டர்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்ட ப்ராசஸ் அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கான டைம் தான் அந்த டிலேவை டிசைட் பண்ணது. தவிர மற்றபடி இந்த டைமுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்குது, இது ஷூட்டிங் இவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு இல்லை. இப்போ நான் யூஸ்வலாக யோசிச்சு பார்த்தோம்னா என்னோட பார்டர் படம் பார்த்தீங்கன்னா 47 days முடித்தேன். 47 days. ஸோ எப்போவும் முடிச்சது. ஆனால் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு. ஏதோ ஒரு ரிலீஸ் அப்படின்போது எல்லாத்துக்கும் அது ஹேப்பன்ஸ். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு பாயிண்டில் அப்படின்றது தான் விஷயம். அதுதான் இப்போ இது ஒரு தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 days இப்போ எந்த ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னாலும் 90 days, 50 days 55 days முடித்தோம் ஒரு பாயிண்டில். ஸோ இங்கே என்னென்னா அந்த எக்ஸிக்யூஷன் ஏவிஎம் அப்படின்ற ஒரு பேனரில் அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு, அந்த ஃபண்டு, ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கனால ஈஸியாக இந்த படத்தை நல்லி கொண்டு வர முடிஞ்சுது. இதே மாதிரி எல்லா படங்களும் அமைஞ்சிருச்சுன்னா ஈஸியாக வருஷம் ஒரு படம் கொடுத்துட்டே இருக்கலாம். நீங்க ரெடி, உங்ககிட்ட அவ்வளவு கதைகள் இருக்காது, நடக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கூடி வரணும். சார் நீங்க சொன்ன மாதிரி 4th generation, ஸோ மெய்யப்பரையாக்கு அப்புறமா சரவணன் சார் அடுத்தடுத்து குகன் சார், இப்போ 4th generation வந்தாச்சு. ஏவிஎம் நடுவில் ரொம்ப நாளாக படமே பண்ணாமல் இருந்தாங்க, இறங்காமல் இருந்தாங்க. ஸோ நீங்க உங்களை சூஸ் பண்ணதுக்கான காரணம் யோசிச்சு இருந்தா நீங்க?
நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் என்ன ரீசன் அப்படின்னு விஷயம் கேட்கும்போது, இல்லை இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் அப்படின்ற ஒரு பேஸில் இருக்கும். ஒரு த்ரில்லர் ஒரு மூவிங் வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் அப்படின்ற ஒரு கேம் மாதிரி வந்து போகும். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு பைரசி கேங் அப்படின்றதுக்கான ஒரு சேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுனால வந்து உங்களை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சாய்ஸ் வந்து 2, 3, 4, 5 இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணி கொண்டு வரும்போது ஃபைனலாக வந்து அவங்க பெட்டர் சாய்ஸாக அவங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ அப்போ வந்து அது உடனே வந்து டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்ததுக்கப்புறம் பீயிங் ஏ பர்சன் ஃப்ரம் சினிமா இண்டஸ்ட்ரி, ஏன்னா நான் மட்டும் இல்லை, ஏவிஎம்மும் சரி, அருண் விஜய் சார் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக வந்து அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனல் டைவன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் கதையை. எமோஷனல் டைம்னு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து மைண்டில் வந்து மனசில் வந்து போய் வந்து ஊசியில் தைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தக்கும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அந்த பாயிண்ட்டை வந்து அந்த ஒரு அவேர்னஸை வந்து ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கிரிப்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணது தான் வந்து அந்த எமோஷனல் பார்ட்ஸ் சில விஷயங்களில். ஹீரோவோட அந்த ஒரு ஹீரோ மட்டும் இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் சீக்வன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எல்லா கேரக்டர்ஸும் எல்லாருமே வந்து ஒரு சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் வந்து எப்படி வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்றது அந்த சின்ன சின்ன எமோஷனல் பார்ட்ஸ்லாம் இன்னும் வந்து த்ரூ டைலாக்ஸ் த்ரூ இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதாச்சு. பட் வந்து பேசிக்காக வந்து அந்த பில்லர் இஸ் வெரி மச் ஸ்ட்ராங். அந்த பில்லரே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அந்த ஸ்டோரியோட பில்லர் சொல்லி. அண்ட் எமோஷனல் பார்ட் தாண்டி சார், இப்போ நீங்கள் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக வந்து நீங்களே கடந்து வந்திருப்பீங்க நிறைய விஷயங்களை. ஏன்னா இந்த பிளாட்டுக்கு முன்னாடி யாரும் பெருசாக யாரும் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம் தமிழ் ராக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயத்த. அண்ட் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை இன்ஃபேக்ட் வந்து ரியாலிட்டி டு த மேக்ஸ்னு காட்டியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் டேரக்டர் இருக்கானா, இப்போ அந்த கேரக்டர் ஆகட்டும், டேரக்ட் இனியன்ற கேரக்டரில் வந்து காட்டியிருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு படம் வரதுக்கு, ப்ரொடியூசரும் இருக்கும் என்னென்ன விஷயங்கள் சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசராக வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் அந்த ஒரு சீன் போதும், அந்த பெட்ல அவர் பேசுகிற விஷயம் எப்படி சினிமா ஆசையில் வந்தேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் மைண்ட் செட்லேயே இருக்கிற ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லா ஃபிளேவர்ஸுமே காட்டியிருக்கீங்க. நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்களை படத்தில் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி, அதாவது நீங்கள் கடந்த அந்த விஷயங்கள்? அந்த எமோஷன் மட்டும் எடுத்துட்டேன். அதாவது வந்து எனக்கு ஏற்படுற வந்து எமோஷன் இல்லை, என்னோட ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம எல்லாருமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட கஷ்டத்தை பார்த்துருப்போம், நம்மளோட கஷ்டங்களை பார்த்துருப்போம்ல. எனக்கு வந்து வந்து ஒரு சங்கர் சட் வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது வந்து எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதை நான் ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும், அதுக்கான சர்ச் வேணும். பட் சங்கர் சட்டை சேர்றதே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு தவமாக இருந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணது தான் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நம்ம நிற்கிறோம். அதே ஒரு பெரிய ப்ராசஸ். ஆமாம், அதே ஒரு பெரிய ப்ராசஸ். வந்து எஃபர்ட் அப்படின்ற ஒரு பொருள், அந்த எஃபர்ட் உழைப்பு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் மீறி வந்து இன்றைக்கி வந்து அசோசியேட் டைரக்டர்ஸ் சரி அசிஸ்டன்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஒரு கதை திருட்டாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங்காக இருக்கட்டும், அதாவது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு கம்பேரிசன் எல்லாமே போயிட்டுருக்கு. அது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து கதைக்கு தேவையான இடத்துல வந்து தொடரணும்னு நான் பார்த்தேன். கொண்டு போகணும். ஏன்னா இது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரின்னு நமக்கு சொல்ல போகிறோம், அதில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தொட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா பாயிண்ட்லையும் நான் தொட்டிருக்கேன். ஒரு பாயிண்ட்ல உங்களுடைய சார் காப் எந்த அளவுக்கு சார் பிடிக்கும் உங்களுக்கு? ஒரு போலீஸ் கேரக்டர்ன்றது இப்போ சங்கர் சார் படங்களில் காப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து பண்ணியிருக்காங்க. பட் ப்ராமினன்ட் ரோலாக அவரோட ஹீரோஸ் வரைக்கும் காப்பை யாருமே பண்ணதே கிடையாது. சங்கர் சார் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. பட் நீங்கள் வந்து அந்த காப் மேலே எப்பவுமே தெரியும், அந்த ஒரு எப்படி கௌதம் மேனன் சாருக்கு அந்த ஒரு ஃபேசினேஷன் இருக்கும், உங்களுக்கும் பார்த்துருக்கோம் உங்களோட படங்கள். அது நானே யோசிச்சு பார்த்துருக்கேன். எனக்கு நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து நானே யோசிச்சு பார்த்து, ஏன் வந்து நம்ம படத்தில் வந்து நிறைய பேர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வராங்க, இப்படி நம்ம த்ரில்லர் ஜானர் எடுக்கிறனாலே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, ரொம்ப டீப்பாக யோசிக்கும் போது எனக்கு வந்து என்னோடய ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு டெஸ்டினேஷனில் இருக்குன்னு நான் பார்ப்பேன். அது ஜஸ்ட் லைக் கேர்டேக்கராக வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக வந்து ஒரு விஷயம் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு, திடீர்னு வந்து இந்த ஆப்ரேஷனுக்குள்ளே நுழையிறாரு அப்படின்றத தாண்டி அவர் வந்து அவரை சுற்றி வந்து ஒரு ப்ராப்பர் நெட்வொர்க்கிங் இருக்கும், அவரோட டெசிக்னேஷன் வந்து அந்த வேலையை வந்து சூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று கேட்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி காப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு தோணுது. அதுக்கப்புறம் நான் படித்த நாவல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸில் வந்து எது நம்ம மனசுக்குள்ளே உள்ள ஆழமாக போகுதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜேஷ்குமார் நாவல்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பேன். அதுக்கப்புறம் சுஜாதாவோட ஷார்ட் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், நாவல்ஸ் வந்து ரொம்ப படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாலகுமாரோட நாவல், ஜெயகாந்தனோட நாவல், இதெல்லாம் படிக்கும்போது இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு டைரக்டர் அறிவலன் அப்படின்றது ஒரு ரீசனபிள் ஒரு அடிஷ்னல் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அது வந்து இவங்களோட வந்து ஒரு ஷேப் அப் நான் வந்து பெருமையாக சொல்லிப்பேன்.
அதாவது சின்ன வயசுலேருந்து இந்த உலகத்தை வந்து லைஃப்பை வந்து எப்படி பார்க்குறோன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை வந்து எனக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இவங்களோட நாவல்ஸ், அதாவது வந்து ஒரு ஜெயகாந்தன், பாலகுமாரன், மீ நல்ல நல்ல நாவல்கள் இதெல்லாம் படிக்கும்போது நம்மளை வந்து உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். அதேமாதிரி நல்ல நல்ல சினிமாக்கள் வந்து நம்ம பார்க்கும்போது அதையும் வந்து உருவாக்குச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு பாயிண்டில். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த கதை நாயகனும் அந்த நாயகி அவங்களுக்கான பாண்டுமே வந்து ரொம்ப இன்டென்ஸாக தான் அவங்களோட படங்களுக்கு த்ரில்லர் ஜான்ரா நீங்கள் படங்கள் பண்ணாலுமே அந்த எமோஷனல் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டே இருப்பீங்க. ஃப்ரம் ஈரம்லேருந்து சொல்லி 6வது சினம் தமிழ் ராக்கர்ஸ் வரைக்குமே வந்து அது நீங்கள் அதையும் பண்ணிட்டு வரீங்க. அது எந்த அளவுக்கு கான்சியஸாக இருப்பீங்க அந்த எமோஷனல் கனெக்ட் பிட்வீன்? எப்பவுமே பேசிக் வந்து சொல்லும்போது எந்த ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட், ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் வந்து ஒரு ஹீரோயினை வந்து கதைக்குள்ளே கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். கதைக்குள்ளே வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு அடிஷ்னல் கேரக்டராக இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு கதைக்குள்ளே வந்து ஒரு கதை சொல்லியில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பேன். ஸோ அப்படி தான் வந்து அந்த கதையோட கேரக்டரைசேஷன்லாம் வந்து நான் கொண்டு வரேன். இப்போ வந்து நீங்கள் குற்றம் 23 இருக்கட்டும், ஈரமாக இருக்கட்டும், ஈரம் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு கதையோட மெயின் பிளாட்டே வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் இதில் எடுத்துக்கிட்டாலும், அதாவது வந்து தமிழ் ராக்கர்ஸில் எடுத்துக்கிட்டாலும், தமிழ் ராக்கர்ஸில் வந்து அந்த கேரக்டரைசேஷன், அதாவது ஒரு சினிமாவை நோக்கி ஒரு கேஸ் வந்து நடக்குது, அதுக்குள்ளே ஒரு ஹீரோ வரான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் ஒரு ஃபீல்டில். ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கும்போது அடிஷ்னலாக வந்து சினிமாவே பிடிக்காத ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து ஒரு கேஸ்குள்ளே சினிமாவை முழுக்க முழுக்க டீல் பண்ணுற ஒரு கேஸ்குள்ளே போனோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ஏன் வராது அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து யோசிக்கும் போது இங்கே வந்து ஹீரோயின் அப்படின்போது சினிமா வந்து எல்லா விதமான படங்கள் வந்து பார்ப்பா, எல்லா விதமான சினிமாக்குள்ளேயும் ரசிக்கிற ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர், ஐஸ்வர்யமன் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியாக நான் டெவலப் பண்ண முடிச்சுது. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு தட்ஸ் மேக் இட். அண்ட் சினிமா வந்து தொடங்கும்போது இப்போ வந்து சினிமா நடக்கிற விஷயங்களை கண்டிப்பாக வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் பெயர்கள் எல்லாமே நம்ம அப்படிதான் வச்சு காட்ட முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் அதில் வந்து அஜேந்திர கேரக்டர் அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் ஸ்டார் நதிரெடி நாயகன் சொல்லிட்டு காட்டுறது எல்லாமே இருக்கும். ஸோ அதில் எந்த அளவுக்கு இருந்தீங்க கான்சியஸாக, என்ன மாதிரி பேர் செலெக்ஷன்ஸ்? ஏன்னா வந்து அதில் போகிறபோக்கில் இன்னொரு விஷயங்களை இப்போ நடந்த விஷயங்களையுமே நீங்கள் அப்படி லைட் அடி போகும்போது டச் பண்ணிட்டு போயிருப்பீங்க. இது எந்த மாதிரி ஒரு விஷயம்? 40 கதை கேட்டதை பற்றி. அண்ட் வந்து என் பையன் அந்த ஃபோட்டோ கொடுப்பார் மெடிக்கல் ஷாப்பில், இவனே ஏகேன்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இது என்னன்னா தனிப்பட்ட முறையில் வந்து யாரும் வந்து இல்லை, சின்ன சின்ன வந்து ஒரு சினிமா மேலே ஒரு சின்ன சின்ன ஆதங்கங்களும் இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கும். யாருமே வந்து வலிக்கட்டாயமாக வந்து திணிச்சு வந்து இவங்களை வந்து தாக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. சின்ன சின்ன சினிமாவோட ஆதங்கள் அது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அது வந்து என்னோட ஆதங்கமாக இல்லாமல் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஆதகம், ஒரு அசோசியேட் டைரக்டரோட ஆதகம், இது எல்லாமே சேர்ந்துற ஒரு விஷயம்தான். இதுதான் நான் வந்து அப்படி நான் பார்க்குறேனே தவிர தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தர் வந்து குத்தி காட்டணும், தனிப்பட்ட வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோ விரோதமோ அப்படின்றது ஒரு விஷயம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். இப்போ பொதுமக்கள் பார்க்கும்போது சார், பொதுவாக சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கு என்னப்பா அவங்க கோடியே சம்பாதிக்கிறாங்கன்றது வந்து இது பொதுவான கருத்தாக இருக்கும். பட் உள்ளுக்குள்ள இப்போ பாஸ்கர் சாருடைய கதாபாத்திரம் வந்து ப்ரொடியூசர்னாலே அவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன பணம் போட்டு மூட்டையாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் எப்பவுமே. பட் ஒருத்தனுக்கு சினிமா மேலே எந்த அளவுக்கு ஆசை இருந்து ஒருத்தன் ஊர்ல இருந்து வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு காசை விட்டுருக்கான், இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பைரசி நாளுன்றத ஒரு சிங்கிள் ஷாட்ல சொல்லியிருப்பீங்க நீங்க. அது என்னன்னா அது அந்த சீன் வந்து கண்டிப்பாக அந்த சீன் வந்து அந்த கதையோட மொத்த சாராம்சம், அந்த டோட்டல் ஸ்கிரிப்டோட சாராம்சம் அப்படின்றது நான் ரொம்ப டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எம்எஸ் பாஸ்கர் சீன் வந்து அந்த கதையோட கேரக்டர் வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துருப்பாரு, சந்தியாவோட அவங்க அப்பா, அதாவது வாணி பூஜனவங்க அப்பா வந்து இறந்துருப்பாரு, ப்ரொடியூசர் அவரும் வந்து இறந்துருப்பாரு, சூசைட் பண்ணியிருப்பாரு அப்படின்றத கேரக்டர் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என்னன்னா இல்லை அவரை வந்து ஒரு மென்டலி ரிட்டார்டட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபிசிக்கலி ஒரு மென்டலி சேலஞ்ச் ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கான விஷயங்கள் அந்த எமோஷன்ஸ் வந்து கதையோட மொத்த சாராம்சத்தையும் வந்து அந்த மிஸ் பாஸ்கர் கேரக்டரில் வந்து கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி யோசிக்கும் போது ஷெடியூலில் கூட வந்து ஒவ்வொரு ஷூட்டிங் டைம்லேயும் வந்து பார்க்கும்போது அந்த ஷெடியூல் அசோசியேட் டைரக்ஷன் சைடில் வந்து எனக்கு வந்து அந்த ஷெடியூல் போட்டலாமான்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இல்லை கொஞ்சம் டைம் போட்டோம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்லேயே நான் தள்ளிகிட்டே போனேன். அந்த ஷெடியூல் ஒவ்வொரு ஷெடியூலையும் வந்து அந்த சீனை தள்ளி போயிட்டேன். ஏன்னா எனக்குள்ளே அந்த சீன் வந்து உள்ளே ஊறி போகணும், டொலைச்சிட்டா உண்மையான வந்து அந்த வேதனை, அந்த ஒரு சஃபர் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக அது கடைசியிலே தான் கொண்டு வந்து தள்ளினேன் அந்த சீனை. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கான ஒரு டைலாக் எழுதிட்டு ஒரு பாயிண்டில் வந்து அது நல்ல உள்ள, ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரி நம்ம உள்ளே போகிற ஒரு விஷயம். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு அந்த கேரக்டர் பண்ணும்போது அதில் கூட ஒரு டைலாக் வரும். அதாவது சினிமாவில் வந்து நான் சம்பாரிச்சது சினிமாவில் தான் நான் போடணும் அப்படின்னு, அதில் என்ன தப்பு அப்படின்னு ஒன்று. அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் வந்து எனக்கு கமல் சார்ட்டு வந்து தான்.
கமல் சார் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஒரு பெரிய கைடன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் எல்லா ஆங்கிள்லையுமே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி தோல்வியிலலாம் அப்பாற்பட்டு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வந்து அவர் கொடுத்துட்டே இருக்காரு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து கொடுத்துட்டே இருந்தார். நிச்சயமா. ஸோ அப்போ வந்து என்னன்னா சினிமாவில் சம்பாதிக்கிற விஷயத்த சினிமாலேயே வந்து போகிறது வந்து கமல் சார் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படி சொல்லலாம். அப்படி தான் வந்து அந்த டயலாக்ட் ரெஃபரன்ஸ்லாம் வந்து அவரை வச்சு தான் நீங்க அவரை வச்சுட்டு அந்த பாயிண்ட் வந்து எனக்கு கிடைச்சது. அதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கமல் சார் பார்த்து. எனக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து அந்த டயலாக் வந்து எனக்கு வந்து அதுல இருந்து தோணுச்சு. அண்ட் கமிங் டு தமிழ் ராக்கர் சார், இப்போ வந்து அதுல அந்த ஆக்ஷன் ஸ்டாரை காட்டும்போது வந்து எக்ஸ்பிளிசிட்டாவே வந்து நீங்க அவருடைய ஃபேஸை காட்டியிருக்கவே மாட்டீங்க. ஃபுல்லா ஆக்ஷன்ஸ் சில்வர் ஷாட் அப்படி வச்சுட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருந்துச்சா கதை? இல்லை, என்ன கதை நான் ஸ்கிரிப்ட் படித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இது இமேஜ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது அதில் நான் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கே நடிக்க வைக்க முடியாது. ஏன்னா கதையோட ஹீரோ வேறு, வில்லன் வேறு, எல்லாமே இது வந்து கதையில் வந்து ஒரு மெயின் வந்து சப்ளாட்டாக வர கேரக்டர். ஸோ ஒரு கதையை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு 300 கோடி வந்து நடிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு எந்த ஒரு ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட்டையும் வந்து நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவ தான் வந்து சூப்பர் ஸ்டார் நம்ம சொல்ல முடியாது. ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இவனா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்டில் வந்துடக்கூடாது ஒரு இது. ஸோ ஆடியன்ஸோட இமேஜினேஷனுக்கு வந்து விட்டுருவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்து டிசைட் பண்ணேன். அதாவது ஒரு ஜஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சஜஷன், பேக் ஷாட்டு இதுலேயே வந்து அந்த ஹீரோ நவுத்திட்டு போவோம். யார் வேணால் வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி வேணால் வந்து அவங்களோட இமேஜினேஷன் வந்து அந்த ஹீரோக்கு வந்து பொருத்திட்டு பார்த்துக்கிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நாவல்ஸ் வந்து ஒரு ஃபிலிமாக கன்வெர்ட் ஆகும்போது அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத காரணம் வந்து அதுதான். ஒரு பிரசித்தி பெற்ற இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுதான். ஸோ எல்லாருமேக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய கற்பனைகள் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது அப்படின்றது ஒரு சேலஞ்ச் இருக்கும். அதுதான் வந்து மணி சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் சொன்னார், இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்ஷன், நான் வந்து இந்த படத்தை வந்து இப்படி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட். இது என்னோட படம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்களே, அதுதான் அந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு வந்து எல்லாருமே ஒவ்வொரு கன்செப்ஷனில் வந்து படம் பார்த்தாங்கன்னா வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாங்கன்னா இல்லையே நான் அந்த கேரக்டர் வந்து வேறு மாதிரி நினச்சிருந்தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அந்த ஒரு பாயிண்ட் தான். அண்ட் சார் சொன்ன மாதிரி ஈரம் டு வள்ளி நம்ம ஒரு 5 years இருந்துச்சு. பல்வேறு காரணங்கள் ஸ்கிரிப்டிங் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி குற்றம் 21 ஒரு மிகப்பெரிய ஹிட் தான் அந்த படம். அதுக்கப்புறம் ஒரு பார்டர் முடிச்சாலும் பட் 5 years அகைன் ஒரு கேப் ஆச்சு. அதுதான் கிட்டத்தட்ட ரெண்டாவது வாட்டி திருப்பியும் நமக்கு வந்து இந்த இது எப்படி சார் வந்து நல்ல ஒரு சம வரவேற்பு? அதுதான் எனக்கு தெரியல. அது டைம் ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர் எடுத்து தான் போகணும். அதாவது என்னென்னா ஒரு குற்றம் 23 அந்த டைமில் வந்து ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்துருந்தோன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஓகே இது நம்மளோட இது நம்மளோட டைம் ஃபேக்டர் டோட்டலாக நம்மளோட இது தப்பு, அதனால் வந்து அடுத்து வந்து ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் சூப்பராக பண்ணுவோம், இன்னும் இது நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு பாயிண்டில். சரி இது நம்மளோட தப்பு தான், எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு குற்றம் 23 ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கால் பண்ணி நான் மீட் பண்ணேன் ஒரு. ஸோ அப்போ நயன்தாரா ப்ராஜெக்ட்னு ஒரு டேக் ஆஃப் ஆகிற ஒரு டைமில் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அப்படியே வந்து இதாகிடுச்சு, அசம்பிள் ஆகாமல் போச்சு. அதே மாதிரி தான் வந்து இன்னொரு ஸ்கிரிப்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக பண்ணேன், அதுவும் அசம்பிள் ஆகாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி டைம் டேக்கிங் ப்ராசஸாக தான் எடுத்துகிட்டு போகுது அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இதுக்கு நம்ம வந்து வெளியில் போயிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் அது அந்த வருத்தம் இருக்குது எனக்குள்ளேயே. அது 5 years அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. பட் இந்த 2 படமும் வந்து அதுக்குள்ளே கலெக்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷமே வந்து பார்டர் ரிலீஸ் ஆயிரும், தமிழ் ராக்கர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது ரொம்ப நம்ம வந்து கவலைப்பட்டு இருக்க முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரே ஒரு பாயிண்டில் தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதாவது வந்து என்னென்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது வந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட் இல்லை. அந்த டேக்கிங் அந்த சினிமா ப்ராசஸ்ஸு, அந்த ஒரு கதையை இப்போ சினிமா பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு சினிமா கதையை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு நாவல் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு படங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வி ஹேவ் டு என்ஜாய் இட். அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து விரும்பணும் டோட்டல் எக்ஸ்ட்ரா. ஸோ சக்ஸஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து டெஸ்டினேஷனில் கிடையாது டோட்டல் எக்ஸ்ட்ரா. அந்த ஹாப்பினஸ்ஸு சக்ஸஸ் இது எல்லாமே வந்து ஆன் கோயிங் ட்ராவலிங் ப்ராசஸில் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் அதுதான் அந்த ஒரு பாயிண்டில் தான் நம்ம வந்து லைஃப் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். அதுதான் நீங்கள் ஹாரர்னு சொல்லும்போது ஈரம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி சொல்லியிருக்கீங்க ஈரம் 2 எடுத்தனா சங்கர் சார் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்லி. அது டாக்ஸ் போயிருக்குங்களா ரீசெண்ட்? இல்லை கண்டிப்பாக டெஃபினட்டாக ஸ்கிரிப்ட் அதுக்கான ஒர்க்கு நான் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு கரெக்டான டைமில் தான் வந்து ஈரம் 2 வந்து லான்ச் பண்ணணும்னு. ஆனால் பண்ணால் எஸ்பிச்சஸ் தானே அது? கண்டிப்பாக எஸ்பிச்சஸ் அது. ஏன்னா அந்த பாண்டிங் வந்து ஈரம் அப்படின்ற ஒரு அடையாளம் வந்து
பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு அடையாளம் தான். ஸோ அப்படி தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இண்டஸ்ட்ரியில் எப்படி சார் இருந்துச்சு? இப்போ ஏன்னா ஒரு 4 எபிசோட்ஸ் வந்து ப்ரீமியர் நடந்துச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியில் எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி பற்றியே படம் அது, நம்ம இண்டஸ்ட்ரி இல்லை, எனக்கு வந்து எல்லாருமே கேட்ட கேள்வி இது ஏன் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபீல் பண்ணாங்க. நான் ப்ரீமியர் ஷோ வந்து 4 எபிசோட்ஸ் காமிக்கும்னு டிசைட் பண்ணது ஒரு நல்ல ஒரு மேசிவான ஒரு பெரிய தேட்டரில். ஜஸ்ட் லைக் வந்து ப்ரீமியர் ஷோக்கு நான் ஒரு 100 சீட்ஸ்குள்ளே அடக்கக்கூடாது, ஒரு 500 to 600 பீப்புள் வந்து இது பார்க்கணும், அந்த எமோஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதனால தான் வந்து அந்த எம்எஸ் பாஸ்கர் சீனோட வந்து அந்த எபிசோட வந்து முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப எல்லாமே டெலிபரேட்டாக வந்து டிசைட் பண்ணி தான் பண்ணுது. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஆடியன்ஸ் யார் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து சினிமா பீப்புள் காமிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப இதுவாக இருந்தேன், ஹார்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி தான் நான் பண்ண நினச்சி ஸ்க்ரீனிங் நான் பண்ணேன். ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கரெக்டாக சென்சிபிளாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிங்க. கண்டிப்பாக என்னாலையும் வந்து ஒரு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ விகடன் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை. BE BTech MBA MCA ME and PhD. Counseling code 1218.